வங்கக்கடலில் நிலை வரக்கூடிய டிட்வா புயல் அதனுடைய நகர்வு வேகத்தை குறைத்துக் கொண்டே வருகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி புதுச்சேரி கடற்கரை பகுதி. நேற்று நள்ளிரவில் இருந்து இந்த பகுதியில் விட்டு விட்டு சாரல் மழை பெய்தது. அவ்வப்போது சூறைக்காற்றுகளும் வீசக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த டிட்வா புயலினுடைய வேகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நேற்று 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் என்று சொல்லியிருந்தார்கள். அதனுடைய வேகம் என்பது குறைந்து 5 கிலோமீட்டராக இருந்தது. நாம் இருக்கக்கூடிய இந்த கடற்பரப்பிலிருந்து டிட்வா புயலினுடைய மைய பகுதி இருக்கக்கூடிய இடம் 160 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது. சென்னையில் இருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயலினுடைய மையம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரைக்காலில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் டிட்வா புயலினுடைய மையம் இருக்கிறது. வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் 80 இருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் புயலினுடைய மையப்பகுதி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டிட்வா புயலினுடைய நகர்வு வேகத்தை பொறுத்து அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். எந்த வகையிலான அதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதை வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு புயலினுடைய வேகம் என்பது 10 கிலோமீட்டரில் இருந்து 12 கிலோமீட்டருக்கு மேல் அதனுடைய நகரக்கூடிய வேகம் என்பது இருந்தால் அதனுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்காது. மழைப்பொழியினுடைய அளவும் சராசரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 8 கிலோமீட்டர் வேகத்திற்கு குறைவாக புயலினுடைய நகர்வு வேகம் இருக்கும் பொழுது அதனால் அதிக அளவிலான மழை மேகங்களை உருவாக்க முடியும். அதன் இந்த புயலினுடைய வெளிவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்களை உள்ளே இழுத்து அவற்றை மழையாக மாற்றக்கூடிய சக்தி அந்த புயலுக்கு இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டிட்வா புயலினுடைய நகர்வு வேகத்தை பொறுத்த வரைக்கும் 10 கிலோமீட்டரில் இருந்து தற்போது 5 கிலோமீட்டராக குறைந்து தற்போது வரை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. மெதுமெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று அதிகாலை புதுச்சேரி பகுதிக்கு அது 50 கிலோமீட்டருக்கு அதனுடைய மையப்பகுதி வரும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரை 120 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக வானிலை மையம் சொல்லியிருக்கிறது. அதே போல அந்த டிட்வா புயல் தமிழகத்தினுடைய கடற்கரை பகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படவில்லை. அது தற்போது இணையாக, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட கடலோர பகுதிகளுக்கு இணையாக கடலுக்குள்ளாகவே அதனுடைய மையப்பகுதி செல்லும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 50 கிலோமீட்டர் அளவிலும் குறைந்தபட்சமாக 25 கிலோமீட்டர் அளவிலும் அந்த டிட்வா புயலினுடைய மையப்பகுதி இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புயலினுடைய மையப்பகுதி இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தான் அதிக அளவிலான மழை பொழிவை கொடுக்கும். அந்த வகையில் தான் தற்போது வரை இந்த பகுதியில் சாரல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரைக்கும் கனமழை என்கின்ற அளவில் புதுச்சேரி பகுதியில் இல்லை. நேற்று இரவு நாம் இந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பயணிக்கும் பொழுது சென்னையை தாண்டி இந்த நீலாங்கரை முட்டுக்காடு பகுதியை தாண்டிய பிறகாக மரக்கான வரையிலும் அதிக அளவிலான அந்த மழை பெய்வதை பார்த்திருந்தோம். புதுச்சேரி பகுதியில் சாரல் மழை என்கின்ற அளவிலே தான் மழையும் இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சூறைக்காற்றுகள் வீசியிருந்தாலும் புதுச்சேரி பகுதியில் அதிக அளவிலான சூறைக்காற்றுகள் எதுவும் வீசு போன்ற சூழல் எதுவும் ஏற்படவில்லை. தற்போது வரைக்கும் இந்த டிட்வா புயலினுடைய நகர்வு வேகத்தை பொறுத்துதான் எந்தெந்த பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாகும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. டிட்வா புயல் புதுச்சேரியில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் அது நெருங்கி வந்து 50 கிலோமீட்டரிலிருந்து 25 கிலோமீட்டருக்குள் அதனுடைய மையப்பகுதி புதுச்சேரி கடற்கரை ஒட்டி இருக்கும். தமிழக வட கடலோர பகுதிகளில் அதனுடைய நகர்வு என்பது இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த புயல் எந்த பகுதியில் கரையை கிடைக்கிறது என்பது குறித்தெல்லாம் வானிலை ஆய்வு மையம் அதற்கடுத்து அறிவிப்பை தருவார்கள். புதுச்சேரி கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது என்கின்ற ஒரு அறிவிப்பும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது.